ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஹொச்சிமின் சிட்டியில் ஓப்பன் பஸ் ஹப் டு ஹப் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹொச்சிமினில் கரெக்டாக எந்த ஸ்பாட்லேருந்து இது ஆரம்பிக்குதுன்னா ஹொச்சிமின் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1 அவங்க சிட்டி ஹால்லேருந்து இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் உள்ளே போய் நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆனால் இதில் நிறைய ட்ரிப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் போய்க்கலாம், ஈவினிங் போய்க்கலாம், எந்த டைம் வேணால் போய்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு டிக்கெட் மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஆன்லைனில் கிடைக்கலன்னா நீங்கள் அங்கே போய் கூட எடுத்துக்கலாம். சம் டைம் தான் அங்கே டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். இல்லை 99.5% ஆன்லைன் டிக்கெட் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தோம் சைனீஸ் நியூ இயர் டைம் போயிருந்தோம். ஸோ நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த புக் பண்ணல. சரி, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளதில் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அங்கே போன பிறகு ஈச் பர்சன் 150 VNDக்கு நாங்கள் வியட்நாம் காசு பே பண்ணி நாங்கள் பார்த்தோம். இந்த பில்டிங் தான் வியட்நாமில் இருக்க டாலஸ்ட் பில்டிங். ஸோ நமக்கு தெரிஞ்சது புர்ஜ் கலிஃபா டாலஸ்ட் பில்டிங் தெரியும். ஸோ அதே மாதிரி வியட்நாமில் இதுதான் ஒன் ஆஃப் த இல்லை, இதுதான் டாலஸ்ட் பில்டிங். இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருந்து ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி 10 years பிஃபோர் இது பில்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹப் டு ஹப் நீங்கள் ட்ராவல் பண்ணார உங்களை சிட்டி டூர் கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை அவுட்டர் போகணுன்னா அவுட்டர் டூர், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ எந்த பேக்கேஜ் நீங்கள் பெஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அந்த பேக்கேஜ் போகலாம். நாங்கள் சிட்டி டூர் எடுத்திருந்தோம். ஸோ சிட்டியோட அவுட்டர் போகலை, ஆனால் அவுட்ரு மாதிரி ஒரு ஏரியா மட்டும் லைட்டாக கவர் பண்ணி போனாங்க. ஏன்னா ஒரு சிட்டிலேருந்து இன்னும் அந்த சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அவுட்ரு ரூட் இருக்குது, அந்த ரூட் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா கூட அது சிட்டிக்குள்ளே. ஸோ சிட்டியோட அவுட்டர் பிரிட்ஜ், ஏன்னா இதில் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜோட அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்க இந்த ரூட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான். நீங்கள் பார்க்குற இடத்துல மேக்ஸிமம் எல்லாமே பார்த்த இடம் தான் திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டூர் செலக்ட் பண்ணார சிட்டி டூரை தள்ளிவிட்டு நீங்கள் மீதி ஏதாவது அவுட்டர் டூர் இருந்தால் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஏன்னா சிட்டி டூர்லேயும் அவுட்டர் டூர்லேயும் ரெண்டுலேயும் ஒரே பிளேஸ் தான் காணிப்பாங்க. சிட்டி டூர் எடுத்திங்கன்னா சிட்டி மட்டும் காணிப்பாங்க. அவுட்டர் டூர்னால் கொஞ்சம் வெளியே போய், அதாவது கொஞ்சம் அவுட்டரில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அட்ராக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இதுக்கு போய் காணிப்பாங்க. நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் இதை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சன்செட்டோட இந்த வியூஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பஸ்ஸில் போகிற நேரம் சன்செட் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஐடியா ஆஃப்டர் 6 or 7 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா அந்த டைமில் இதே மாதிரி ஃபுல்லாக க்ளோயிங் லைட்டில் இருக்கும். மார்னிங் போகிற நேரம் உங்களுக்கு எந்த லைட்டும் இருக்காது. ஆனால் ஜஸ்ட் இந்த பில்டிங்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலேருந்து பில்டிங்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஆனால் ஹப் டு ஹப் கரெக்டாக அவங்க பண்ணணுன்னா ஒரு மைக்கை வச்சு இந்த அட்ராக்ஷன் இப்படி அவங்க சொல்லணும். இங்கே அதோட சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுவும் இல்லை. மற்ற ட்ராவல் ஏஜென்சி எக்ஸாம்பிளுக்கு மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹப் டு ஹப் போகிற நேரம் ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை ரெக்கார்டட் ஆடியோ ஆல்ரெடி இருக்கும். ஸோ ப்ளே பண்ணி விட்டுவாங்க. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்மளாட்ட எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. 1-2 ஏஜென்சிஸில் இருக்குது. இதை தள்ளி இன்னொரு ஏஜென்சி இருக்குது. அதில் ஒருத்தவங்க வருவாங்க கைடு. நம்ம அவங்ககிட்ட கேட்டு அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டோட செட்டப்பை பார்க்கலாம். அப்படி இல்லை ஒரு 4 o'clock 5 o'clock வந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைம் லைட் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி பார்க்க முடியாது. சன்செட்டை பார்த்துட்டு அந்த சன்செட்டோட உள்ள லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஃபுல் எக்ஸ்பென்ஸ் ஒரு ஆளுக்கு 150 VND ஆகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் சீப்பர் தான். ஆனால் ஃபிக்ஸட் ப்ரைஸு எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் என்ன டூர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஹொச்சிமின் சிட்டியை பொறுத்தவரையில் இது மட்டும் அட்ராக்ஷன் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் நீங்கள் பர்சனல் டூர் வேறு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் நிறைய ஏஜென்சி இருக்குது. நீங்கள் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. வியட்நாம் வந்தால் இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் இதெல்லாம்.